மலை போல குவிந்து கிடக்கும் இந்த குப்பைகள் கொட்டப்பட்டுள்ள இடம் காசிமேடு. சென்னையில் மீனவர்களின் முக்கிய மீன்பிடி துறைமுகமும் இதுதான். இங்கு 30,000த்திற்கும் மேற்பட்டோர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். நாள்தோறும் 2,000 விசைப்படகுகள், 7,000 ஃபைபர் படகுகள் மற்றும் 500 கட்டுமரங்களில் இங்கு மீன்பிடி தொழில் நடைபெற்று வருகிறது. தினமும் 200 டன் மீன்கள் இங்கு விற்பனையாகின்றன. பல்வேறு சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் பெற்ற காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதி இங்கு கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளாலும், மரக்கழிவுகள் மற்றும் தெர்மோகோல் உள்ளிட்டவற்றாலும் குப்பைகளின் தீவாகவே மாறிவிட்டது. பற்றாக்குறைக்கு குப்பைகளில் கொட்டப்பட்டுள்ள வீணாகி போன மீன்கள், நண்டு கழிவுகள், இறந்து கிடக்கும் நாய்களின் எலும்புக்கூடுகள், தண்ணீரில் ஊறி கிடக்கும் பூனையின் உடல் என துர்நாற்றம் வீசும் அந்த இடத்தை கடந்து மூக்கை மூடிக்கொள்ளாமல் போக முடியாது. வடசென்னையில் காசிமேடு முதல் எண்ணூர் வரையிலான கடற்கரை பகுதிகளில் நாள்தோறும் கொட்டப்பட்டு வரும் பல விதமான குப்பை கழிவுகளால் கடற்கரை சுற்றுச்சூழல் மாசடைவதுடன் கடல் வளம் அழியும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது. குப்பைகளால் எங்களுக்கு மீன்பிடி தொழில் கரை பகுதியில் மீன் கிடையாது, ஆழ்கடலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல குப்பை போட்டால் எங்களுக்கு பாதிப்பு நிறைய இருக்குன்றதுனால பெருமளவில் எங்களால் இந்த குப்பைகள்லாம் இங்கே வந்து சேரது கிடையாது. அந்த பீச் சைடில் இருக்கிறதோ இல்லை கப்பல்களில் இருந்து போட்டுற குப்பைகளோ இந்த வெளியில் இருந்து போட்டுற குப்பைகளோ தான் இங்கே கரை சேரும். சிந்தாதிரிப்பேட்டை, சைதாப்பேட்டை, ஜாம் பஜார், பட்டாளம், காவாங்கரை, வானகரம் உள்ளிட்ட பெரிய மீன் மார்க்கெட்டுகளில் இருந்து உடைத்து வீசப்படும் தெர்மோகோல்கள் கூவமாற்றின் வழியாக கடலில் கலக்கிறது. அந்த அசுத்தங்களோடு போராடி அவற்றை கரை கொண்டு வந்து சேர்ப்பதே அழகான அலைகளின் அவதியான வேலையாகிவிட்டது. இது குப்பை சுமார் ஒரு 4 நிமிஷம் பண்ண வராங்க. இப்போ வர்றதே கிடையாது. இப்போ இந்த ஆட்சி கூட எதுவுமே ஸ்டெப்பும் எடுக்கலை. ஆனால் போட்டுக்கு மட்டும் இந்த வார் பிரித்து மட்டும் வாடகை வாங்குறாங்க. அவங்க வாடகை வாங்குறோம், எடுத்து செய்ய மாட்டாங்க. அப்போ எதுவுமே தொழில் ரொம்ப பலம் குறைஞ்சி இதை நம்பி 10 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. காசிமேடு மீன்பிடி துறைமுக பொறுப்பு கழகம் தனது பொறுப்பை உணர்ந்து தன்னார்வலர்களோடு இணைந்து குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கடற்கரை பொலிவு பெறும். குப்பைகளை அகற்றுவதில் யாரும் அக்கறை காட்டவில்லை என்றால் அசுத்தத்தின் அடையாளமாகவே மாறிவிடும் இந்த அழகிய கடற்கரை. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலகுமரன் உடன் செய்தியாளர் செம்பருத்தி.